ஆண்டவரே மீண்டும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். पवित्र परमेश्वर, एक और बार फिर से हम अपने आप को समर्पित करते உம்முடைய हैं। வார்த்தையை கேட்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். आपके वचन सुनने के लिए हम लोग यहाँ पर आए हैं ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய நீரும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கு. और आप भी जो है अपने प्रतिज्ञाओं को हमारे साथ मेल मिलाप करने के लिए आप हमारे बीच में उपस्थित हैं। எங்களோடு கூட பேசு. आप हमसे बोलिए और बातचीत कीजिए। உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். आपका वचन हमारे लिए एक आशीष का वचन बनने இயேசுவின் पाए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. यीशु के नाम में होकर मांग लेते हैं पिता। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்போம். और मेरे प्रियो, आज की सुबह भी हम जो है परमेश्वर के उस वाचा के वचन के ऊपर हम मनन करने जा रहे हैं। நாம் வாசித்த முதலாவது வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். और हमने जो पहला जो वचन पढ़ा था उसको निकाल के हम रख लें। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் और यशायाह नबी की पुस्तक उसका 45वां अध्याय இரண்டாவது வசனத்தை யாராவது ஒரு வாசி. और दूसरे पद को कोई एक जन पढ़ दें। நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். ஹalleluya. हिंदीல நாம் பார்க்கிறோம், मैं तेरे आगे चलूंगा और ऊंची ऊंची भूमि को सोरस करूंगा. ஹalleluya. நம்ம ஹிந்தி பைபிள்ல பார்த்தோம்னா தொடர்ந்து தமிழ் பைபிள்ல 3வது 4வது சொல்லப்பட்டிருக்கிற வசனம் ஹிந்தி பைபிள்ல 2வது வசனத்தோடயே சேர்த்து வருது. இல்ல அப்படிதானே? சரி. ஆனா நம்ம தமிழ் பைபிள் அடிப்படையில 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். मैं तेरे आगे आगे चलूंगा और ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा। ஹalleluya. எனவே இந்த புதிய மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், और इसलिए परमेश्वर जो है इस नए महीने में हमें एक वाचा से बांध रहा है, நான் உனக்கு முன்னே செல்கிறேன். और मैं तेरे आगे आगे चलूंगा। எனவே இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு முன் செல்லும் கர்த்தர். और इसलिए आज का जो वचन का जो शीर्षक है वो आगे आगे चलने वाला परमेश्वर। எனவே இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு. और इसलिए इस नए महीने में परमेश्वर हमारे आगे आगे चल रहा है। அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். और इसलिए यहाँ पे वचन बतलाता है, मैं तेरे आगे आगे चल के ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा। அதாவது மற்ற ஒரு சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது, और जो अलग जो भाषाएं जो अनुवाद इस प्रकार से बताते हैं, நான் உனக்கு முன்பாக நான் சுவர்களை இடித்து போடுவேன். और मैं तेरे आगे जो दीवार है उसको गिराऊंगा। நான் உனக்கு முன்பாக பெரிய பெரியவர்களை எல்லாம் தலைகுனிய செய்வேன். और मैं तेरे आगे जो बड़े बड़े लोग हैं उनको तेरे आगे झुकाऊंगा। அல்லேலூயா. இது ஆண்டவர் கோரேசுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். और यहाँ पे जो परमेश्वर ने जो है क्रूस को एक इस प्रकार का वाचा दिया था। ஆனால் இதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, यहाँ पे एक अच्छी बात ये है, இந்த கோரேஸ் பிறப்பதற்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயாவால் கொடுக்கப்பட்டது. और यहाँ पे ये क्रूस के जब क्रिस्तु के जन्म से पहले 150 वर्ष पहले ये वाचा जो है परमेश्वर ने उसके साथ बांधी थी। இந்த கோரேஸ் பெர்சியா இந்திய ராஜா. और यहाँ पे देखते हैं क्रूस जो है एक पर्शिया देश का राजा था। இன்னொரு வகையில நம்ம பார்க்கணும்னா யோசம்னா இன்னொரு வகையில நம்ம யோசிப்போம் என்றால், और दूसरे शब्दों में हम इस बात को सोचते हैं तो பெர்சியா என்கிற அந்த ராஜாங்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே கோரேஸ் ஒருத்தன் வருவான், அவனை நான் உபயோகப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். और यहाँ पे जो है कि एक पर्शिया राजा होगा, वो उस राज्य को निर्माण करने से पहले ही परमेश्वर ने ये कहा, क्रूस के लिए एक भाषा को बांध दिया था। ஹல்லேலூயா. எனவே இங்க நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கோரேசை தேவன் உபயோகப்படுத்துவதற்கு அல்லது கோரேசை தேவன் உருவாக்குவதற்கு ஆண்டவருக்கு என்ற ஒரு நோக்கம் இருந்தது. और यहाँ पे हम देखते हैं परमेश्वर का एक योजना थी, क्रूस को जन्म से पहले ही उसके प्रति एक वाचा को उन्होंने बांध के रखा था। காரணம், இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலே செல்வார்கள், அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். और यहाँ पे इसका जो परमेश्वर की योजना थी कि इजरायली लोग जो हैं बंधुआई में जाएंगे और बंधुआई से निकल कर जब वो परमेश्वर के राज्य में आएंगे और परमेश्वर से नियोजित किया हुआ राज्य में लोग प्रवेश करेंगे, उसके लिए उन्होंने क्रूस के साथ एक वाचा को बांधा था। எனவே எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படும்படிக்கு தேவன் கோரேசை அவன் பிறப்புக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने क्रूस को 150 वर्ष पहले ही उसको नियुक्त कर दिया था कि यरूशलेम में एक नई कलीसिया का निर्माण करने के लिए। ஹல்லேலூயா. எனவே நாம் நம்மை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, और हमें जो इस बात को जानना है,
தேவன் நமக்காக நம்முடைய நாளைக்கான திட்டத்தை தேவன் நமக்காக இன்றைக்கு போடுவது இல்லை. और हमें इस बात को जानना है हम क्या कल करने जा रहे हैं। परमेश्वर हमारे लिए ये योजना बहुत पहले से उन्होंने बना के रखी है। நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்க போவதை ஆண்டவர் இன்னைக்கு பிளான் பண்றது இல்லை. और कल हमारे साथ में क्या होने वाला है परमेश्वर आज वो योजना को नहीं बनाता है। ஹalleluya. வசனம் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. எல்லாரும் சொல்லுங்க. परमेश्वर कहता है कि सृष्टि से पहले ही। எனவே தேவன் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். और परमेश्वर हमारे लिए योजनाओं को रखा है। எனவே அந்த திட்டங்களை தேவன் அவருடைய நேரத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். और परमेश्वर उस योजनाओं को जो है समय के अनुसार वो करता है। எனவே நாம் இந்த நாளில் சிந்திப்பது நமக்காக முன் செல்லுகிற கர்த்தர். और इसलिए आज हम इस बात को मनन कर रहे हैं हमारे आगे आगे चलने वाला परमेश्वर। அல்லது நமக்கான காரியங்களை முன்னெடுக்கிற கர்த்தர். और हमारा जो परमेश्वर हमारे कार्य के लिए पहले से ही बताने वाला परमेश्वर। ஹalleluya. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை இனிஷியேட்டிவ் எடுக்கிறதே அவர்தான். நமக்கான இனிஷியேட்டிவ் கடவுள் தான் எடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். और कई बार हमारे जीवन में जो भी कार्य को करना रहता है उसके लिए पहले से ही परमेश्वर जो कदम को उठाता है। எனவே இந்த புதிய மாதத்திலும் வருகிற நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதற்கான இனிஷியேஷனை தேவன் எடுக்கிறார். और हमारे जीवन में जो भी कार्य को होता है परमेश्वर पहला कदम परमेश्वर ही उठाते हैं। இங்க ஏசாயா 45ல நம்ம தெளிவா பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே। और यहाँ पे हम यशायाह नबी की पुस्तक उसका 45वां अध्याय उसके दूसरे पद में देखते हैं कि मैं तेरे आगे आगे। சோ நான் உனக்கு முன்னே போய் और मैं तेरे आगे आगे चलूंगा போகலானவைகளை எல்லாம் செவ்வையா ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, इसलिए हम यहाँ पर देखते हैं मेरे प्रियो எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படும்படிக்கு और यरूशलेम नगर में फिर से परमेश्वर की कलीसिया का निर्माण करने के தேவன் लिए। இங்கே ஒரு முன்னெடுப்பை செய்கிறார். और यहाँ पे परमेश्वर जो है एक आगे एक कदम को बढ़ाता है। அதற்காக தேவன் கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை உருவாக்குகிறார். और उसके लिए परमेश्वर एक पुत्र व्यक्ति को वहाँ पे नियुक्त करता है। ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கான ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறேன். और परमेश्वर कहता है मैं तेरे लिए कार्य को आगे बढ़ा रहा हूँ। உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பேரரசுகள் இருக்கிறது, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்காங்க. और तुम्हारे आगे बड़े बड़े राजा लोग हैं। பாபிலோன் ராஜாக்கள் உண்டு, और बेबीलोन का राजा है அசிரியா ராஜாக்கள் உண்டு, और आसिया के राजा हैं। அத்தனை பேரையும் உனக்கு முன்பாக மடங்கடித்தேன். और ஹalleluya. उन सभी लोगों को तेरे आगे झुका दूंगा। ஹalleluya. இதுதான் தேவனுடைய முன்னெடுப்பு. और यही है परमेश्वर का अगला कदम। எனவே நம்மை உயர்த்தும்படிக்கு தேவன் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை நமக்காக செய்கிறார். और परमेश्वर हमें बढ़ाने के लिए जो इस प्रकार के कदमों को वो उठाते हैं। இங்கே 4வது வசனத்திலே பார்க்கிறோம், और यहाँ पे हम चौथे पद में हम देखते தேவன் हैं। இந்த மனிதனுக்காக எடுத்த அந்த முன்னெடுப்பு என்ன, அந்த இனிஷியேஷன், அந்த இனிஷியேட்டிவ் என்ன? और यहाँ पे परमेश्वर ने उस व्यक्ति के लिए जो एक कदम को उठाया वो क्या है। இங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, यहाँ पे चौथा पद इस प्रकार से कहता है अपने दास। हिंदी में दूसरा वचन, हिंदी में दूसरा दूसरा की बी, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். मैं पीतल के किवाड़ों को तोड़ डालूंगा और लोहे के बेड़ों को टुकड़े टुकड़े कर दूंगा। அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிற கர்த்தர். और इसलिए मेरे प्रियो परमेश्वर इस नए महीने में हमारे साथ एक बात आपको ये बांध रहा है कि मैं तेरे आगे आगे चलूंगा। சோ உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்காக தீர்மானிக்கிறேன். और तुम्हारी जिंदगी का जो भी आशीष है वो मैं उसको नियोजित करूंगा। எனவே உங்களுடைய வெற்றியை தடை பண்ணுகிற, முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற காரியங்களை நானே உங்களை விட்டு அகற்றுவேன். और तुम्हारे जो विजय को रोकने वाली सारी बातों को मैं तुम्हारे आगे बढ़कर उसको सफल करूंगा। அல்லேலூயா. நிறைய நேரத்துல நாம தான் முயற்சி பண்றோம், நம்முடைய வெற்றிகளை, நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற விஷயங்களை மேற்கொள்வதற்கு நம்ம போராடுறோம். और हमारे विजय को जो है असफल करने वाली चीजों के प्रति हम ही लोग जो हैं उसके लिए कदम उठाते हैं। ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் அதற்கான முன்னெடுப்புகளை செய்கிறேன். लेकिन परमेश्वर कहता है कि मैं तेरे आगे आगे चलूंगा, उसके लिए योजनाओं को मैं बनाऊंगा। வெண்கலத்தையும் இரும்பையும் உடைப்பதற்கான சக்தி உன்னிடத்துல இல்ல, என்னிடத்துல இருக்குது. और அல்லேலூயா. पीतल को लोहे को तोड़ने वाली जो सामर्थ्य वो तेरे पास नहीं है, वो मेरे पास में है। எனவே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வெற்றிகளையும் உங்கள் முன்னேற்றத்தையும் தடை பண்ணுகிற விஷயங்களை நான் உங்களுக்காக மடங்குகிறேன். इसलिए इस नए महीने
में परमेश्वर हमसे ये वाचा बांधता है कि जो भी मेरी असफलताओं को उसको विजय में परिवर्तित करने का जो सामर्थ्य वो मेरे पास में है। எனவே தேவன் கோரேசை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. यहाँ पे परमेश्वर ने क्रिस्तु को जो नियुक्त करने का परमेश्वर के प्रति एक योजना थी தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். और परमेश्वर की योजना को जो है सफल करना है எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட வேண்டும். और इजराइल में जो है परमेश्वर यरूशलेम में जो है परमेश्वर का भवन का निर्माण होना है அதற்காக தேவன் கோரேசை எழுப்பினார். और उसके लिए परमेश्वर ने क्रिस्तु राजा को खड़ा So, किया। இன்றைக்கும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய திட்டத்தை நம்மை கொண்டு செய்யும்படிக்கு தேவன் நம்மை முன்னெடுக்கிறார். और परमेश्वर ने आज हमें इस प्रकार से नियुक्त किया है तो परमेश्वर की योजना जो है हमारे द्वारा पूर्ण होने के लिए हमें नियुक्त किया है அல்லேலூயா. எனவே அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். क्योंकि वो हमारे आगे आगे चलता है। So, கோரேஸ் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவரோ அதே போல நீங்களும் நானும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். और क्रूस जो राजा है वो कितना भाग्यशाली है उसी प्रकार आप और हम भी जो है बड़े भाग्यशाली हैं। அவர் எருசலேமில் ஆலயம் கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். और वो जो है यरूशलेम में भवन का निर्माण के लिए उसने सारे कार्यों को उसने किया था। இங்கே நாம் போபால்ல தேவனுடைய ஆலயத்தை கட்ட தேவன் நம்மை முன்னெடுத்து வருகிறார். और அல்லேலூயா. यहाँ पे भोपाल शहर में परमेश्वर के भवन निर्माण के लिए परमेश्वर ने हमारे साथ में भी सारी योजनाओं को पूर्ण किया है। எனவே நாம் அவருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் அதை தேவனே நமக்காக உடைத்து. ஆமென். और हमारे जीवन में जितने भी जो भी योजना परमेश्वर ने हमारे लिए बनाई है उन सारी योजनाओं में अगर हम असफल होते हैं उसके लिए सारी योजना परमेश्वर के द्वारा बनी हुई है। அல்லேலூயா. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். और दूसरा इतिहास उसका 36वें अध्याय में हम देखते हैं 22 23 வசனம். और 22 और 23 पर இங்கே வசனம் சொல்லுது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். और 22 और 23 पद में देखते हैं फारस के राजा क्रूस के पहले वर्ष में यहोवा ने उसके मन को उबारा कि जो वचन यिर्मयाह के मुंह से निकला था वह पूरा हो, इसलिए उसने अपने समस्त राज्य में ये प्रचार करवाया कि इस आशय की चिट्ठियां लिखवाई। फारस का राजा क्रूस को कहता है, स्वर्ग के परमेश्वर यहोवा ने पृथ्वी पर राज्य मुझे दिया है, उसी ने मुझे आज्ञा दी है कि यरूशलेम जो यहूदा में है उसमें मेरा एक भवन बनवा। அல்லேலூயா. இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். और ये जो मनुष्य है इसने बहुत बड़ी सफलता को प्राप्त करी। நல்லா கவனிக்கணும். और ध्यान से सुनिए, போற இடமெல்லாம் வெற்றி. और जहां कहीं भी ये जाता है वहां पे उसको सफलता मिलती है। யாரையெல்லாம் ஜெயிக்கவே முடியாது என்று யோசித்தார்களோ அவர்களெல்லாம் இந்த மனிதன் ஜெயித்தான். और जिसके ऊपर वो विजय प्राप्त नहीं कर सकता ऐसा अगर वो सोचता है तो उस जगह पे भी उसको विजय मिली है। போற இடமெல்லாம் வெற்றி. और जाने के हर जगह पर उसको विजय मिली। இந்த மனிதன் யோசித்தா எங்க இருந்துடா இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். और ये मनुष्य ये सोच रहा था कि मुझे कहां से विजय मिल रही है। அல்லேலூயா. அதாவது அந்த மனிதன் ஜெயித்து அந்த பாபிலோனுக்குள்ள பிரவேசித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த போது அவர்கள் இப்படியாக சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. और यहाँ पे हम देखते हैं ये मनुष्य जब जीत गया और बाबिलोन शहर में जब उसने प्रवेश किया तो उस प्रकार से ये बातें हुई। யூதர்கள் சென்று அவரை சந்தித்தார். और यहूदा के लोगों को जाकर उसने मुलाकात करी। ராஜா ராஜா और राजा, நீதான் கோரேஸ் ராஜாவா? और आप ही जो है फारस के राजा हो। உன்னை குறித்து எங்கள் வேதத்திலே எங்கள் ஏசாயா எழுதியது. அல்லேலூயா. और आपके प्रति जो है यशायाह नबी ने हमारे वचन में पहले से लिखा हुआ है। உன்னை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். और आपके प्रति जो है यिर्मयाह जो भविष्यवक्ता उन्होंने पहले से ही बताया है। 70 ஆண்டு சிறையிருப்புக்கு பின்பு யூதா மீண்டும் திரும்பும். और 70 साल की बंधुआई के बाद यहूदा जो राजा है फिर से जो है बाहर निकलेगा। உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और आपके प्रति लिखा गया है। எனவேதான் அந்த மனிதன் இங்கே சொல்லுகிறான், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்த ஆண்டவர் எருசலேமிலே ஆலயம் கட்டும்படி எனக்கு பணிந்திருக்கிறார் என்று சொல்றார். और तभी वो यहाँ पे कहता है पृथ्वी भर का राज्य मुझे दे दिया है कि यरूशलेम को यहूदा में मैं एक भवन को बनवाऊं। அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாடி என்ன ரகசியங்கிறது அந்த மனிதனுக்கு பின்புதான் தெரியும்.
और इस मनुष्य के विजय के पीछे क्या राज की बात है, क्या छिपी हुई बात है, वो जीतने के बाद उसको वहां पता எனவே चलती है। தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்ய விரும்பினால் முதலாவது அந்த மனிதனை ஸ்டேபிள் பண்றார், ஸ்டாண்ட் பண்றார். அதுக்கப்புறம் தான் அந்த மனிதனை கொண்டு அவரால் செய்யும். और अगर परमेश्वर जो है किसी के जीवन में कोई योजना बनाता है, उस योजना को जब वो पूर्ण करना चाहता है, तो पहले उस मनुष्य को जो है वहां पे खड़ा करता है। அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலையெல்லாம் தேவனுக்காக நாம் எதையாவது செய்வதற்காக அவர் நமக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது அந்த ஆயத்தம். और परमेश्वर अगर हमारे मनुष्य के जीवन में अगर कुछ योजना को बनाता है, तो उसको पूर्ण करने के लिए परमेश्वर जो है कि जो योजना जो है वो हमें यहाँ खड़ा करता है। அல்லேலூயா. நாம் பேசுறது புரியுதா? இல்ல சுத்தி சுத்தி பேசுறதா? இன்றைக்கு தேவன் நம்மை இந்த இடத்துல வைத்து உபயோகப்படுத்துறாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் நம்மை இந்த இடத்திலே ஸ்திரப்படுத்தி. और परमेश्वर आज हमें जो यहाँ पर खड़ा करके हमारा उपयोग कर रहा है, तो परमेश्वर हमें पहले स्थिर करता है। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவன் நமக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर अगर हमें इस्तेमाल कर रहा है, तो हमें ये पहले इस बात को समझना है कि परमेश्वर हमें जो है दृढ़ कर रहा है। எனவே இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கான காரியங்களை முன்னெடுக்கிறார். எனவே நம்முடைய வெற்றியை, நம்முடைய முன்னேற்றத்தை எதுவும் தடை பண்ண முடியாது. और अगर परमेश्वर अगर हमारे साथ में है, तो हमारे लिए कोई भी जो भी योजना को अगर हमें बनाता है हमारे लिए, तो कोई भी रुकावट उसको रोक नहीं सकती। இங்கே கோரேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, यहाँ पे क्रिस्तु राजा के प्रति वचन बतलाता நீ है, என் நாமத்தை அறியாதிருந்தும். और अगर तुम मेरे नाम को नहीं जानते हो तो। ஏசாயா 45ல நம்ம வாசிக்கிறோம். और यशायाह नबी की पुस्तक का 45वां अध्याय में हम देखते हैं, இங்கே 4வது வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, और चौथे पद का जो नीचे भाग वहाँ पे लिखा है, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரிப்பித்தேன். और यहाँ पे हम देखते हैं कि अपने चुने हुए इजराइल के निमित्त मैंने नाम लेकर तुझे बुलाया है, यदि भी तू मुझे नहीं जानता तो भी मैंने तुझे पदवी दी है। அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறியாதவர்களையே அவர் எடுத்து உபயோகப்படுத்த முடியும் என்றால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்மை தேவன் நமக்காக எவ்வளவு காரியங்களை செய்யும். और जो उनके नाम को जो लोग नहीं जानते, फिर भी उसका परमेश्वर जो हमका इस्तेमाल करता है, हम तो फिर भी परमेश्वर को जानते हैं, तो हमें किस प्रकार से वो उपयोग कर सकता है। எனவே இந்த புதிய மாதத்திலே इसलिए इस नए महीने में நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், इसलिए मैं तेरे आगे आगे चलूंगा, உனக்கான ஆயத்தத்தை நானே செய்கிறேன், तो आपके लिए सारी जो जरूरत है उसको मैं पूर्ण करूंगा, உங்களுக்கான முன்னெடுப்பை செய்கிறவர் நானே. और आपके लिए आगे जो कदम को बढ़ाने वाला मैं எனவே ही हूं। உங்களை உங்களுடைய அந்த முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற கோணலான வழிகளை நான் செவ்வாய்ப்படுத்துகிறேன். और जो तेरे आगे जो ऊंची ऊंची भूमि है उसको मैं चौरस करूंगा। இரண்டாவது और दूसरी बात, நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கான அந்த முன்னெடுப்புகளை அவர் நமக்காக எடுக்கிறார். और यह परमेश्वर जो है हमारे लिए आगे बढ़ के जो कदम को वो परमेश्वर उठाता है। முதல் காரியம் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அவரே நம்முடைய வாழ்க்கையில ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். और यहाँ पहली बात हम देखते हैं कि परमेश्वर जो है उसकी योजना को पूर्ण करने के लिए वो अपने कदम को बढ़ाता है। இரண்டாவது நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும்படிக்கான முன்னெடுப்பை அவர் நமக்காக எடுக்கிறார். और दूसरी बात जो है परमेश्वर के द्वारा हम आशीषित हुए, इसलिए वो परमेश्वर कदम को இதை उठाता நாம் है। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். और ये हम अब्राहम के जीवन में देख सकते हैं। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். और उत्पत्ति उसका 17वां अध्याय में हम देखते हैं, 4வது 5வது வசனத்துல பார்க்கும்போது और चौथे और पांचवें पद में हम देखते हैं, ஆபிராம் என்கிற மனிதனை அவர் ஆபிரகாமாக மாற்றினார். और आबिराम के नाम को उसने अब्राहम के तौर पे बदला। இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன், और यहाँ पे परमेश्वर कहता है मैं तेरे को जाति जाति का मूल बनाऊंगा, உன்னை அதிகமாக நான் உன்னை பெருக பண்ணுவேன். और मैं तुझे बहुत अधिक रूप से बढ़ाता जाऊंगा। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் 99வது வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார்.
और यहाँ पे हम देखते हैं 97 साल की उम्र में परमेश्वर जो है उसको एक वाचा देता है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். और इसलिए हम अपने जीवन में एक बात को ध्यान में रखना है, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உடனடியா நிறைவேறும்னு நம்ம ஒரு நாள் எதிர்பார்க்கவே கூடாது. और परमेश्वर का जो वाचा का वचन है वो एकदम से प्रभावी हो जाए ये हमें नहीं सोचना ஒரு चाहिए। ஒரு சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உடனே செஞ்சிடுறார். और कुछ जो वाचा जो वचन है वो परमेश्वर जो है तुरंत कर देता ஒரு है, சில வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். और कुछ प्रतिज्ञाओं के लिए हमें थोड़ा इंतजार करना पड़ता அது है। விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று எபிரேயர் 6 நம்ம வாசிக்கிறோம். और इब्रानी के 6 अध्याय में हम देखते हैं कि बड़े धीरज के साथ और बड़े संयम के साथ हमें उसका इंतजार करना चाहिए। அல்லேலூயா. எனவேதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது, நாம் பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தங்கள் அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கானதோ அல்லது அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கானதோ அல்ல. அதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்நாள்ல கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். और जो हम कई बार मैं बोल चुका हूँ कि जो प्रतिज्ञाएं हम लोग जो लेते हैं वो उस महीने के लिए नहीं, लेकिन धीरज और संयम के साथ अगर हम उसका इंतजार करेंगे तो वो जरूर हमारे जीवन में पूर्ण होगी। எனவே எபிரேயர் 6 நம்ம வாசிக்கிறோம், பொறுமையோடு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் காத்திருந்தார்னு சொல்லி. और इब्रानी के 6 अध्याय में हम देखते हैं कि अब्राहम ने जो बड़े धीरज और संयम के साथ उन वाचा को पूर्ण होने के लिए इंतजार किया। ஆதியாகமம் 17 ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு இந்த தேசத்தை தருகிறேன். और उत्पत्ति 17वें अध्याय में परमेश्वर ने अब्राहम को ये कह दिया था कि ये देश तुझे दे दूंगा, நீ இந்த இடத்துல ரொம்ப அதிகமா பலுகி பெருகுவாய். और तू इस देश में बहुत अधिक रूप से बढ़ता जाएगा, திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்கிட்டேன்னு சொல்லிட்டார். और बहुत सारी जातियों का मूल पिता बनाऊंगा करके उसने कह दिया। 99 वयசுல சொன்னாரு. और 97 साल की उम्र में उसने कह दिया था। ஆனால் இங்கே ஆதியாகமம் 22ல நம்ம வாசிக்கிறோம், लेकिन हम उत्पत्ति 22वें अध्याय में हम पढ़ते हैं, அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே ஆதியாகமம் 22 17 18 ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். और उस वाचा को परमेश्वर ने तब 22 के 17 और 18 में जो है उसको सुनिश्चित किया। வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். और इस कारण मैं निश्चय तुझे आशीष दूंगा, और निश्चय तेरे वंश को आकाश के तारागण और समुद्र की तीर की बालू की किंकों के समान अनगिनत करूंगा, और तेरा वंश अपने शत्रुओं के नगरों का अधिकारी होगा। ஆதியாகமம் 22:16 நம்ம கீழ்ப்பகுதி வாசிக்கிறோம், இந்த காரியத்தை நீ செய்தபடியா. और उत्पत्ति 22 के 16वें के जो निचले भाग को हम देखते हैं कि तूने जो ये काम किया कि अपने पुत्र वरन अपने इकलौते पुत्र को भी, நீ அந்த காரியம் செய்தபடியா, और तू ऐसा कार्य को करेगा, நீ அந்த காரியத்தை செய்தபடியா. तू ऐसा कार्य को करेगा तू। எனவே 17ல சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இங்க ஆதியாகமம் 22:17 ஆண்டவர் அங்கே பூர்த்தி செய்றார். और यहाँ पे परमेश्वर ने जो अब्राहम के साथ एक वाचा बांधी थी वो यहाँ पे 22वें अध्याय में उसको पूर्ण किया। எனவே 99 வயசுல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் और 97 साल की उम्र में जो दिया गया वाचा கிட்டத்தட்ட 15 வயது வருடத்துக்கு அப்புறம் நிறைவேறும். और लगभग 15 साल के बाद उसको जो है पूर्ण किया। ஏன்னா ஈசாக்கை பலி செலுத்த வரும்போது ஈசாக்கு ஒரு 12 வயசுக்கு மேல 15 வயசு இருக்கும்னு சொல்றாங்க. और ईसाक को जब बलि देने आया था तो उसका जो आयु थी वो करीबन 15 साल की रही होगी। எனவே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். और परमेश्वर ने पहले से ही उसके साथ वाचा बांधी थी कि तू मूल पिता बनेगा सारी जातियों का। ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். और सबके लिए परमेश्वर ने एक समय को रखा है। எல்லாரும் கவனிக்கிறீங்களா? और सभी लोग ध्यान दे रहे हैं। எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். और सभी बातों के लिए परमेश्वर ने एक समय को रखा है। தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் நேரம் வந்தபோது தேவன் அதற்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். और परमेश्वर जो है एक कदम को तब उठाता है जब परमेश्वर जब अब्राहम के जो वाचा जो दिया गया है उसके लिए। அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்க்கிறோம். और उत्पत्ति 22वें अध्याय के पहले पद को हम जब देखते हैं, காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். और ये सारी बातें होने के बाद परमेश्वर ने जो है उसकी परीक्षा ली। எனவே இங்க நாம் பார்க்கிறோம், சோதனைகள் எல்லாம் அவார்டுக்காக தான். और जितनी भी परीक्षाएं आती है वो तोहफे के लिए आती है। அல்லேலூயா. தேவன் வைக்கிற சோதனை நம்மை தோல்வியடைய செய்ய அல்ல, தேவன் வைக்கிற பரீட்சை எல்லாம் நமக்கு பரிசு கொடுக்கும். और परमेश्वर के द्वारा जो दिया हुआ जितनी भी परीक्षाएं हैं वो हमारे लिए असफलता के लिए नहीं बल्कि एक तोहफे के लिए होती है। எனவே இங்க நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் அவங்க வேலையில பிஸியா இருக்கிறார். और यहाँ पे हम देखते हैं अब्राहम जो है उनके कार्यों में बहुत व्यस्त थे। எனவே அவரை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்த உடனே ஆண்டவரே திருப்பி ஆபிரகாம்கிட்ட பேசுறார்.
और जब परमेश्वर का समय आया कि उसको जब आशीष देना है तो परमेश्वर ने खुद उससे बात करी ஆபிரகாமே உன்னுடைய குமாரனை எனக்காக பலி செலு. और अब्राहम है अपने पुत्र को जो है मेरे लिए बलि चढ़ाओ। அல்லேலூயா. எனவே அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் உண்டாக்கி அந்த மனிதனை அவர் ஆசீர்வதித்தார். और उस प्रकार की परिस्थितियों को वो उसने तैयार किया और परमेश्वर ने उससे बात करी। இந்த வேத பகுதியை நம்ம நிறைய நேரங்கள்ல நிறைய கோணங்கள்ல நம்ம சிந்திச்சாச்சு. और ये जो भाग है हमने कई बार हमने इसमें मनन कर चुके हैं। எனவே இங்க நான் பார்க்கிறோம் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பும் போது அவர் அதற்கான முன்னெடுப்பை அவரே செய்கிறார். और अगर परमेश्वर जो है किसी व्यक्ति को जब आशीषित करता है तो उसके लिए पहला कदम को परमेश्वर खुद उठाता है। இன்னொரு காரியம், और एक और बात, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான முன்னெடுப்பு और परमेश्वर हमें आशीष करने के लिए जो पहला कदम है அது சந்தோஷமான நிகழ்வா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. और वो जो है बहुत खुशी भरा समय होना बहुत जरूरी नहीं है। அவர் காயப்படுத்தி காயம் பெற்று और वो जो है चोट देकर घाव देने वाला परमेश्वर है। அல்லேலூயா. அவனை அள வச்சு சந்தோஷப்படுத்தார். ஆமென். உங்க பையனுக்கு பலி செலுத்தினா சந்தோஷமா சிரிச்சுனா வந்து और वो जो है घाव देकर घाव को भरने वाला परमेश्वर। அல்லேலூயா. இங்கே இவரை துக்கப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாய் தேவன் ஆபிரகாமை. और यहाँ पे जो है अब्राहम को जो है बहुत पीड़ा देकर उसको जो है बहुत खुशियों से भरा उसका जीवन करता है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 எனவே தேவன் நம்மை நடத்துகிற அந்த முன்னெடுப்பு, ஆசீர்வாதத்துக்கான முன்னெடுப்பு, அது ஒருவேளை அது சுமூகமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு வேதனையின் மத்தியிலும் சங்கடத்தின் மத்தியிலும் கூட நம்மை நடத்தி அவர் நம்மை ஆசீர்வாதத்தின் அந்த எல்லைக்கு நம்மை கொண்டு செல்லும். और जरूरी नहीं कि परमेश्वर जो है हमको जो है पूरा घाव देकर पूरी चोट देकर हमें आगे बढ़ाए, बल्कि उस घाव के साथ भी परमेश्वर हमें जो है आगे बढ़ाता है ताकि हम खुशहाली भरा हम जीवन को जी सके। எனவே இந்த புதிய மாதத்திலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, और इसलिए नए महीने में हम किसी भी परिस्थिति में क्यों ना हो, எனவே தேவன் நமக்காக எடுக்கிற முன்னெடுப்புகளை நாம் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் சரி, और परमेश्वर द्वारा जो उठाए हुए कदम को जो हम नहीं समझ पा रहे हो, அதாவது ஒருவேளை நாம் அவர் நடத்துகிற பாதை அது கண்ணீரின் பாதையா இருந்தாலும் சரி, और परमेश्वर जो हमें जिस प्रकार से हमें चला रहा है वो भले ही आंखों पे हमें चला रहा हो, வேதம் சொல்கிறது கண்ணீரின் பாதையை களிப்பாக மாற்றுகிறவர். और परमेश्वर का वचन इस प्रकार से कहता है कि जो हम आंसुओं के साथ जो बो रहे हैं वो हमें उत्साह के साथ हम उसको काटेंगे। எனவே இந்த புதிய மாதத்திலே इसलिए इस नए महीने में நான் உனக்கு முன்னே போய் போனலானவைகளை செய்வையா, इसलिए इस नए महीने में मैं तेरे आगे आगे चलकर तेरे मार्ग को चौरस करूंगा। இந்த வாக்குத்தத்தத்தினுடைய மூல கருத்து என்னன்னா, और इसलिए इस वाचा का जो वचन है इसका मूल सिद्धांत क्या है? உங்களுக்கான வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கான விஷயங்களை தேவனே முன்னெடுத்து முன் செல்லுகிறார். और आपके जीवन की जो भी आशीष भरी बातें हैं वो परमेश्वर जो है आगे बढ़कर उसको पूर्ण करने वाला परमेश्वर है। எனவே உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய முன்னேற்றத்தை ஒன்றும் தடை பண்ண முடியாது. और इसलिए आपकी जो भी विजय की बातें हैं वो आपके जीवन में होने वाली है। எனவே உங்களை ஆசீர்வதிக்கும்படியான அந்த முதல் ஸ்டெப்பை கடவுளே உங்களுக்காக எடுக்கும். और आपको जो आशीष जो मिलने वाली है उसको आशीष का जो पहला कदम है वो परमेश्वर ही उठाने वाला எனவே है। ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கான அந்த முன்னெடுப்பை ஆண்டவரே எடுத்தார். और इसलिए अब्राहम को जो देने वाला जो आशीष था उसका जो पहला कदम ही जो है परमेश्वर ने उठाया। எனவே இந்த புதிய மாதத்திலே அவரே உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். इसलिए इस नए महीने में परमेश्वर खुद आगे बढ़ रहे हैं அவரே உங்களுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுக்கிறார். और इसलिए वो खुद ही अपने अगले कदम को वो खुद उठा रहे हैं। உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாக இருக்கிற அத்தனை தடைகளையும் உங்கள் ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உடைத்து, और आपके जीवन में जो भी परेशानियां जो भी कमी घटिया है वो परमेश्वर खुद ही बढ़कर उसको सब हटा दे रहे हैं। எனவே எப்போதுமே வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். और इसलिए परमेश्वर का वचन इस प्रकार से कहता है आप स्थिर रहो, तुम ही जान पाओगे कि मैं ही परमेश्वर हूँ। எனவே நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் போராடவே கூடாது. इसलिए हम अपने जीवन के लिए कोई भी जो है हमें लड़ना नहीं है, நமக்காக யுத்தம் பண்ண வருவது. और हमारे लिए युद्ध करने वाला परमेश्वर एक है। எப்போதுமே அவரை நமக்கு முன்னாடி விட்டுட்டோம் சொன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்து.
और इसलिए हम जो भी कार्यों को परमेश्वर के हाथ में सुपुर्द कर देते हैं तो वो सारे कार्यों को वो देख लेता है। எனவே இந்த புதிய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் அவரை நாம் நமக்கு முன்பாக செல்ல அனுமதி. और इसलिए इस नए महीने में हमें ये निश्चित कर लेना है कि हमें परमेश्वर को आगे रखना है। எனவே நம்முடைய வாழ்க்கையில அவரை முன்வைப்போம், அவர் நமக்கான விஷயங்களை முன்னெடுக்கும். इसलिए हम अपने जीवन में परमेश्वर को आगे रखें ताकि वो हमारे सारे कार्यों को वो निश्चित कर ले। தேவன் நாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். इसलिए परमेश्वर इन वचनों के द्वारा हमें आशीष दे। ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். आइए हम लोग प्रार्थना करेंगे। நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். हम अपने आप को परमेश्वर के हाथ में समर्पित करें। இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்காய் கொடுக்கிற வாக்கு, और इस नए महीने में परमेश्वर के द्वारा दिया गया वाचा का वचन, நான் உனக்கு முன்னே போய் புனலான வழிகளை செல்வேன். मैं तेरे आगे आगे चलूंगा और ऊंची भूमि को चौरस करूंगा। கோரேசை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு, और राजा क्रूस के विषय में कही गई बातें, கோரேஸ் பிறப்பதற்கு 150 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கு. और क्रूस के जन्म के 150 वर्ष पहले ये बातें हो चुकी हैं। எனவே தேவன் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். और परमेश्वर ने एक योजना को बना रखी थी எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். और यरूशलेम में परमेश्वर का भवन का निर्माण करना है। அதற்காக நான் கோரேஸ் என்கிற ஒரு மனுஷனை எழுப்புவேன். और उसके लिए जो है क्रूस नाम के एक व्यक्ति को मैं उठाऊंगा। சாதாரணமான ஒரு மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. और साधारण व्यक्ति के द्वारा कुछ नहीं हो सकता। எனவே நான் அவனை உயர்த்துவேன், ஸ்திரப்படுத்துவேன். और इसलिए मैं उसको उठाऊंगा और स्थिर करूंगा। எனவே இந்த காலை நேரத்திலே தேவன் அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை செய்யவே உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். और आज की सुबह भी परमेश्वर ने अपनी योजना को बनाने के लिए आपको और मुझको खड़ा किया है। நம்மை அவர் தெரிந்து கொள்ளும் போது நாம் சாதாரணமானவர்கள் தான். और जब उसने हमें चुना है हम बहुत साधारण से व्यक्ति रहे ஆனால் हैं। அவருடைய தேவ திட்டத்தை செய்யும்படிக்கு அவர் நம்மை அசாதாரணமானவர்களாய் அவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். और परमेश्वर ने अपनी योजना को बनाने के लिए हमको असाधारण रूप से हमें सामर्थ्य दी இந்த है। போபால் பட்டணத்தில் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். और इस भोपाल शहर में हमको लेकर आया இந்த है। போபால் பட்டணத்தில் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். और इस भोपाल शहर में हमें स्थिर किया है। அவர் நம்முடைய கால்களை அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். और हमारे पैरों को उसने स्थिर करके रखा है। எனவே இந்த மகாபெரிய இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கான அந்த தீர்மானத்திலே நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். और इस भवन को निर्माण कार्य में आप और हम जो है उपस्थित हैं, इसके लिए परमेश्वर को हम धन्यवाद दें। எனவே தேவனுடைய திட்டத்திற்குள் நாம் இருந்தோமானால் நம்முடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. और अगर हम परमेश्वर के योजना के अनुरूप हम अपने जीवन को व्यतीत करते हैं तो हमारे जीवन में कभी असफलता नहीं हो सकती। எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். और इसलिए हमें प्रतिदिन प्रार्थना करनी है। ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்குள்ளே என்ன வையும். और परमेश्वर अपनी योजना के अनुसार हमें लेके चल। உம்முடைய திட்டத்திற்குள் என்னை வையும். अपनी योजना के अंदर हमें रख। உம்முடைய திட்டத்திற்குள் நான் எப்போது இருப்பேன். और आपकी योजना के अंदर हमेशा हमें रहने वाले இந்த होंगे। தேசத்திலே என்ன சித்தம் உமக்கு இருந்தாலும் அதுல என்னுடைய பங்கு இருக்கு. और इस देश में जो है हमारी जो भी योजना है उसमें हमारा भी एक भाग होना पाए। இந்த பட்டணத்திலே உம்முடைய திட்டத்திலே நாங்கள் பங்குதாரர்களாக இருக்கட்டும். और इस भोपाल शहर में भी आपकी योजना के अंदर हम लोग रहने वाले बन सके। ஆண்டவரே இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்தை குறித்த உம்முடைய திட்டத்திலே ஆண்டவரே நாங்களும் பங்குள்ளவர்களாக இருக்கு. और इस कलीसिया निर्माण के कार्यों में भी परमेश्वर आपकी योजना के अंदर हम लोग रहने वाले हो। ஆண்டவரே தேவ சுத்தத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா அதுல நம்ம பங்குள்ளவர்களா இருந்தோம்னா நம்முடைய வெற்றியை முன்னேற்றத்தை ஒருத்தரும் தர. और परमेश्वर के जन अगर हम परमेश्वर की योजना के अंदर अगर हम रह सकते हैं रहेंगे तो हमारे लिए कोई भी बाधा हमारे लिए कोई भी रुकावट नहीं हो सकती। எனவே நாம் நம்மை ஆண்டவரோடு ஆண்டவரின் சபையோடு நம்மளை இணைத்துக் கொள்ள முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். और इसलिए हमें प्रतिदिन हमें इन कार्यों को करना है कि परमेश्वर की योजना के अंदर हम लोग बने रहने पाए। நம்ம எப்போதுமே வெளியில இருந்து பார்க்கிற விசிட்டர்ஸா இருக்க கூடாது. और इसलिए हम कभी भी जो है राहगीर ना बने। தேவனுடைய சித்தத்தை வெளியில இருந்து பார்க்கிறவங்க இல்ல. और हम लोग जो है परमेश्वर की योजनाओं को बाहर से देखने वाले ना बने। தேவனுடைய சித்தத்திற்குள் பயணிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். और परमेश्वर की योजना के अंदर चलने वाले हो सके। அப்பொழுது நம்முடைய வெற்றியை ஒன்றும் தடை பண்ண. और तभी हमारी जो विजय को कोई भी रोक नहीं எனவே सकता। இந்த புதிய மாதத்துல நம்ம ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். इसलिए इस नए महीने में अपने आप को परमेश्वर के हाथों में समर्पित करें। ஆண்டவரே நீர் எங்களுக்காய் முன்னெடும். நீர் எங்களுக்கான ஆண்டவரே தேவ திட்டம் எங்கள்ல வெளிப்படும்படிக்கு நிறைவேறும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கான காரியங்களை நீர் எங்களுக்காக முன்னெடுவும் செய்யணும். और इसमें करें कि परमेश्वर आपकी योजना के अनुसार हमें लेके चलो। हमारी योजना के अनुसार आप हमें उसके अंदर हमें बनाए रहने के लिए
தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்காக அவரே சூழ்நிலைகளை காரியங்களை முன்னெடுத்து தானே உனக்கு முன்னாடி போறேன்னு சொல்லி और परमेश्वर अपनी योजनाओं को सफल करने के लिए परमेश्वर जो है खुद हमारे आगे आगे बढ़ रहा है நம்ம ஒப்பு கொடுப்போம். और इसलिए अपने आप को समर्पित करें। எனவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிலே நாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கான அந்த முன்னெடுப்பு அவரே நமக்காக செய்தாரு. और हमें जो आशीष मिलनी चाहिए उसके लिए परमेश्वर खुद ही एक कदम को जो आगे बढ़ा रहे हैं। எனவே நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமர்ப்பணம். इसलिए अपने जीवन को परमेश्वर के हाथों में समर्पित करें। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். पवित्र पिता हम आपका धन्यवाद करते இந்த हैं காலை நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். और आज की सुबह में जो आपने हमसे बातचीत की है वचन के द्वारा उसके लिए हम आपका धन्यवाद நாங்கள் करते हैं। உங்களுடைய தீர்மானத்திற்குள் இருப்போமானால் வெண்கல கதவுகளும் ஆண்டவரே இருப்பு தாழ்பால்களும் உடைக்கப்படும் என்று உங்களுடைய வேதம் சொல்லுது. और आपका वचन बतलाता है कि अगर हम आपकी योजना के अंदर अगर हम रहते हैं तो पीतल की किवाड़ तोड़ डालेंगे और लोहे के पेड़ों को भी आप टुकड़े कर डालेंगे। ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக எங்களை நீர் நடத்தும். और परमेश्वर उस प्रकार के अनुग्रह के अंदर हमें लेके चल। ஆண்டவரே கோரேசை குறித்து என்று ஒரு தீர்மானம் இருந்ததினாலே அவனை மிகப்பெரிய பேரரசனாய் நீர் ஆசீர்வதி. और क्रूस के प्रति पहले से आपकी जो योजना थी उसने आपको पूर्ण किया, इसलिए उसने आपने उसको बहुत ख्याति प्राप्त அதே करे। போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மிடத்திலே எங்களை குறித்து உமக்கு ஒரு திட்டம் உண்டு. इसलिए परमेश्वर आप हमारे प्रति भी आपके पास एक योजना है இந்த போபால் பட்டணத்திலே எங்களை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். और इस भोपाल शहर में लेकर आकर आप अपनी योजनाओं को पूर्ण कर रहे हैं। ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தை செய்வதற்கு கோரேசை எப்படி நீ நிலைப்படுத்தினீரோ அதே போல இந்த திருச்சபையின் 30 குடும்பத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும் நிலைப்படுத்தும் ஆண்டவரே. और जिस प्रकार आपने कोरस राजा को एक योजना के अनुसार आपने उसको स्थिर किया, उसको बलवंत किया, उसी प्रकार इस कलीसिया के अंदर हम सभी लोगों को भी पिता परमेश्वर आप स्थिर और बलवंत कीजिए। ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த பட்டணத்திலே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். और आपके नाम की महिमा के लिए परमेश्वर आपने हम में से हर एक को चुना है। ஆண்டவரே அதை நாங்கள் பரிபூர்ணமாய் அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தார். और उस योजना को पूर्ण करने के लिए परमेश्वर आप अपनी अनुग्रह को और अपनी सामर्थ्य को हमें दीजिए पिता ஆண்டவரே परमेश्वर। 99 வயசுல நீர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினீர். அந்த நேரம் வரும்போது கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு பின்பு அதை நிறைவேற்றுவதற்கான இனிஷியேட்டிவ் நீரே எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். और परमेश्वर आपने 97 साल की उम्र में परमेश्वर अब्राहम से अब्राहम आपने बनाया और उसके लगभग 15 साल बाद आपने उसको वो पिता परमेश्वर आशीषित करके उसको स्थिर किया है पिता ஆண்டவரே परमेश्वर। எங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான முன்னெடுப்பை கர்த்தர் இந்த மாதத்திலே நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். और परमेश्वर आपने जो हमारे प्रति जो भी योजनाएं आपने जो तैयार की है और उन योजनाओं को पूर्ण करने के लिए पिता परमेश्वर इस नए महीने में आपने जो हमारे साथ वाचा बांधी है उसके अनुसार हमारे जीवन में आप करेंगे, इसलिए हम आपका धन्यवाद करते அப்படிப்பட்ட हैं। கிருபைகளை கர்த்தர் சபையாராகி எங்களுக்கு தார். और उस प्रकार का अनुग्रह पूरी कलीसिया को आप दीजिए पिता மாதம் परमेश्वर। முழுவதும் எங்களோடு और ये पूरे महीने आप हमारे साथ में रहिए இந்த சித்தத்தை செய்ய உதவி செய்யும். और आपकी योजना को हम करने वाले बन உம்முடைய सके, इसमें சித்தத்தின்படி मदद நடக்க कीजिए எங்களுக்கு உதவி. और आपकी योजना के अनुसार हम चलने वाले भी हो सके। நீங்க மகிமை யாவை மக்கள் செலுத்துகிறோம். और स्तुति आराधना सब आपको भेंट चढ़ाते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. यीशु के नाम में होकर मांग लेते हैं पिता। ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएं, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். परमेश्वर के आशीष वचन को ग्रहण करेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்னும் இன்னும் சதா நாட்களிலும் இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈசி ஐ திருச்சபையா நற்செய்தியினால் இரவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவசியம் சகல உபகாரங்களையும் நம்பாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாரத்திலும் மாதத்திலும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.